திருவையாறு ஐயாரப்பர். ஐயாரப்பரே அழகாய் கும்பிடுவோம், ஐயாரப்பரே அழகாய் கும்பிடுவோம், வல்வினைகள் நீங்க அவன் தாள் ஆசையுடன் பணிவோம். திருவையாறு ஸ்தலமும் கோவிலும் காவிரி ஆற்றினுடைய வடகரையில இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய சிவஸ்தலங்கள் இந்த காவிரி கரையினுடைய இந்த ரெண்டு பக்கத்திலயும் இருக்கு. ஒருமுறை மன்னன் கரிகாலன் தேர்ல பவனி வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் ஏறி வந்த தேரினுடைய சக்கரம் ஆழ பதிஞ்சு போச்சு. வீரர்கள் என்னமோ பண்ணி பாக்குறான், அந்த தேரை நகர்த்தவே வரல. இந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு ஈர்க்கும் சக்தி இருக்கு, அதனால இந்த இடத்தை கவனமா தோண்டி சக்கரத்தை தூக்கிட்டு கீழே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு படை வீரர்களுக்கு உத்தரவிடுறான் கரிகால சோழன். வீரர்கள் அந்த இடத்தை தோண்டின போது ஒண்ணுக்கு பின்னும் ஒன்னாக விநாயகர், முருகன், லிங்கம், தேவி, சண்டிகேஸ்வரர், சூரியன், சிவாலய மூர்த்திகள் டப்ப 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 டப்பன்னு கிடைக்க, மேலும் தோண்டின போது ஒரு யோகியினுடைய ஜடாமுடி போல பறந்து விரிந்த சடைகள் நீளவாக்குல புதைந்து காணப்பட்டிருந்தது. ஒரே ஆச்சரியம், மகிழ்ச்சி. அமைச்சர்களிடத்திலையும் சித்த யோகிகளிடத்திலையும் ஆலோசனை வாங்கி கொண்டு ராஜா சொல்றான், நந்திதேவர் பூசித்து வழிபட்ட ஐயாரப்பன் பாய்வர் பகைவர் கண்ட படாத வண்ணம் புதைந்து இருக்கிறார் போலும், இங்கு நீ கோவில் எழுப்பு அப்படிங்கறதா பகவானுடைய திருவுள்ளம், திருப்பணி தொடரட்டும் அப்படின்னு அவர்கள்லாம் யோசனை சொல்ல இந்த ஸ்தலம் தான் திருவையாறு திருத்தலம். காசிக்கு நிகரான 6 ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்று. சரி, இந்த 6 ஸ்தலங்கள் வேற வேற என்னென்ன அப்படின்னா திருவிடைமருதூர், திருவெண்காடு, திருமயிலாடுதுறை, திருச்சாய்க்காடு, திருவாஞ்சியம். சமயக்குறவர்கள் 4வராலும் பாடப்பெற்ற பெருமையுடையது. திருநாவுக்கரசருக்கு இறைவன் கைலாய காட்சியை காட்டின திருத்தலம். குருமுனி அகத்தியர் திருவருள் பெற்ற சிவஸ்தல ஐயாரப்பருடைய அந்த நாயக்கர் பஞ்சநதீஸ்வரர் சுவாமி பேரு ஐயாரப்பன் அப்படின்னு சொல்லுவோம். தேவி அறம்பளர்த்த நாயகி அல்லது அருள்மிகு தர்ம சம்பர்தனி. ஐயாரப்பருடைய கருவறையை சுத்தி தட்சிணாமூர்த்தி பிரகாரத்துல இப்பவும் ஐயாரப்பருடைய ஜடாமுடி பின்பக்கம் தொடர்ந்து செல்றதை நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டக்கூடாதுங்கிறதுனாலதான் பிரகாரத்தை சுற்றி வலம் வராமல் தட்சிணாமூர்த்தி தரிசிச்சுட்டு திரும்பி விடுவது வழக்கமா இருக்கு நமக்கு. திருமாலுக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசம் பண்ணதுனால இவருக்கு ஸ்ரீஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பேரு. வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி, வடவாறுன்னு 5 ஆறுகள் அமைந்த பகுதியில இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்தலத்திற்கு ஐயாறு அப்படிங்கிற பேர். தலத்தினுடைய ஈசனுக்கு ஐயாரப்பன் அப்படின்னும் பேரு. சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி, கங்கா தீர்த்தம், பாலாறு, நந்தி, வாய்நுரை தீர்த்தம், இப்படி இந்த 5 புனித தீர்த்தங்கள் கலக்கிறதுனால இந்த ஊருக்கு ஐயாறு அப்படின்னு பேர் வந்ததாகவும் ஸ்தல புராணம் சொல்ல. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதித்த சோழன் காலத்துல இந்த ஊர் கட்டப்பட்டதாகவும் ஒரு கருத்து உண்டு. காவிரி கோட்டம்னு சிறப்பு பெயர் பெற்ற இந்த திருக்கோவில் 5 பிரகாரங்களை கொண்ட பெரிய கோவில். சுவாமிக்கும் அம்பிகைக்கும் தனித்தனி கோவில் இருக்கு. இந்த தலத்து இறைவனை பூஜை பண்ணி வந்த சிவவேதியர்கள் ஒருத்தர் காசி யாத்திரைக்கு போறார். அவர் இல்லாத போது பாக்கி வேதியர்கள்லாம் அவருடைய இடம் மற்றும் உடைமைகள்லாம் அபகரிக்க முயல. வேதியருடைய மனைவி கெஞ்சரா, அவரோட பிள்ளையெல்லாம் கெஞ்சரா, யாரும் மதிக்கல. அவர்கள்லாம் ஐயாரப்பன்ட போய் சுவாமி எங்களை காப்பாற்றணும்னு வேண்ட இறைவன் இந்த சிவவேதியர் உருவத்துல ஊருக்குள்ள தோன்றி இதர வேதியர்களுடன் தொடர்ந்து தாமும் சிவ பூஜையில ஈடுபடுறார். கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தா ஒரிஜினலான வேதியர் இருக்காரு, காசிக்கு போயிட்டு வந்த சிவவேதியர் மறுபடியும் வர. இப்ப 2 பேர்ல யார் உண்மையான சிவவேதியர் அப்படிங்கிற பிரச்சனை எழ 2 பேரும் ஆவணங்கள்லாம் காட்டின உடனே ஆனா காசிக்கு போயிட்டு வந்த வேதியருடைய ஆவணமே மைசாசனம்னு நிரூபிக்கப்பட அப்ப சிவவேதியர் உருவத்துல வந்த இறைவன் மறைந்து தாமே வேதியராக வந்து தமக்கு பூஜை செய்து கொண்டதாக அசரீரி வாக்கு வருகிறார். இந்த ஐதீகத்துலதான் இன்னைக்கும் இந்த ஸ்தலத்து திருக்கோவில உள்ள சோமாஸ்கந்த மண்டபத்துல உள்ள ஒரு ஸ்பட்டிக லிங்கமும் அம்பிகையினுடைய மூர்த்தமும் இருக்கு. சரி, அடுத்து என்ன சுவாரஸ்யம் இந்த க்ஷேத்திரத்துக்குன்னு பார்த்தா திருநந்தி தேவர். நமக்கு தெரியும் அவரோட பழைய பேர் என்ன, ஜபேஸ்வரன். நந்திக்கு ஜபேஸ்வரன் என்ன பண்றார், வசிஷ்ட முனிவருடைய பௌத்திரியும் வியாகிரபாத முனிவருடைய புத்திரியுமான ஸ்வயம் பிரகாசையை கல்யாணம் பண்ணிட்டு திருவையாற்றை ஒட்டிய திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திரிவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, தில்லைஸ்தானம் இந்த சிவ ஸ்தலங்களுக்கெல்லாம் திருவிழா வரார். இதை குறிக்கக்கூடிய வகையில தான் சப்தஸ்தானம் ஏறு ஊர் திருவிழா அப்படின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
அருள்மிகு அறம்பளர்த்த நாயகியும் ஐயாரப்பனும் அழகிய கண்ணாடி பல்லக்கிலையும், அதை தொடர்ந்து வெட்டிவேறு பல்லக்குல ஜபேஸ்வரனும் ஸ்வயம் பிரகாஷை தேவியும் பவனி வருவார்கள். அந்தந்த தலமூர்த்திகள் இவர்களை எதிர்கொண்டு அழைத்து அவர்களுடைய பல்லக்குல பின்தொடர இந்த 6 ஸ்தலங்களுக்கும் விஜயம் செய்துவிட்டு ஐயாரப்பனும் ஜபேஸ்வரனும் மறுநாள் தான் திருவையாறு திரும்புவார்கள். ஜபேஸ்வரர் ஐயாரப்பனிடத்துல உபதேசம் பெற்று கைலையில சிவகணங்களுக்கு தலைவராக கூடிய பதவியும், முதல் டோர்ல முதல் திருவாயிலிருந்து காக்கக்கூடிய உரிமையும், சைவ ஆச்சாரியர்கள்ல முதல் குரு அப்படிங்கிற தன்மையும் பெற்றார். இப்படி இந்த கோவில் உள்ள ஜபேஸ்வரர் மண்டபம் ரொம்ப பிரசித்தமானது. இந்த மண்டபத்துல அமர்ந்து பஞ்சாட்சரத்தை ஓம் நம சிவாயன்னு ஜபிச்சா இத முக்தி மண்டபம்னு சொல்வார்கள். இங்க பண்ணா அப்பேற்பட்ட பலன். முக்தி மண்டபங்கள் உள்ள ஸ்தலங்கள் மொத்தம் 3 தான். ஒண்ணு காசி, நாகப்பட்டினம், திருவையாறு. இங்க விநாயகர் சந்நிதி, அவரை வழிபட்ட நவகிரகங்கள், பஞ்சபூத ஸ்தலங்கள் இது எல்லாமே இருக்கு. இங்க அமர்ந்து ஜபம் பண்ணா கோட்டி ஜபம் பண்ண பலன் கிடைக்கும். வேற ஒன்னும் ஒரு விஷயம் சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடும். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் இந்த மண்டபத்துல அமர்ந்துதான் நிறைய சாகித்யங்கள் ராமர் பேர போடுறார். அவருக்கு என்னாச்சு, இந்த மண்டபத்துல இருந்து பிரகாரத்துல இறங்கினா 3 குழிகளாவும் ஒரு சின்ன பள்ளத்தையும் நம்ம பார்க்க முடியும். அது நந்தி தேவருடைய குளம்படி அப்படின்னும், கோவில் திருப்பணி வேலைகளுக்காக பொன்னும் பொருளும் இங்கேருந்தே கிடைச்சது அப்படின்னும் ஸ்தல புராணம் எல்லாம் சொல்ல இப்படி அற்புதமான பெருமை கொண்டது. ஓலமிட்ட விநாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமானோட சைவா கோவில்களுக்கு எல்லாம் போகும்போது காவிரியினுடைய தென்கரையில இருக்கக்கூடிய திருக்கண்டியூருக்கு வர, அவருக்கு இங்க திருவையாருக்கு வரணும்னு ஆசை. ஆனா பார்த்தா காவிரியில பயங்கர வெள்ளம். ஓடம் ஓடம் ஓடம்னு ஓடக்காரனை கூப்பிட்டா கரை புரண்டு ஓடுறது யாரும் வரல. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமி கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு இப்ப காவிரியை கடக்கிறது உச்சிதம் அல்லன்னு இருந்து தென்கரையில இருந்து ஐயாரப்பனை நினைச்சு வேண்டிக்கிறார். ஐயாற்றுடைய அப்பனே அப்படிங்கிறார். உரக்கசன் உடனே ஒரு கண்ணுக்குட்டியோட ஒரு குரலை கேட்டா அந்த பசுவினுடைய குரல் கொடுக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு குரல் திருப்பி வருதான் ரிட்டர்ன். ததியில் இறங்கி வா அப்படின்னு. ஐயாரப்பனே ஐயாற்றுடைய அப்பனேன்னு இவர் பாடுறார். ததியில் இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரர் மகிழ்ச்சியோடு வெள்ளத்துல இறங்க நீரெல்லாம் விலகுகிறது. சுந்தரர் குரலுக்கு பதில் கொடுத்தவர் வேற யாரு, நம்ம விநாயக பெருமான். தெற்கு கோபுர வாயில்ல ஆட்கொண்டார் சந்நிதிக்கு பக்கத்துல ஓலமிட்ட விநாயகர் காட்சி தரார். அடுத்தது அகஸ்தியர். அகஸ்திய முனிவர் இங்க சூரிய புஷ்கரணியில நீராடி ஐயாரப்பனை வழிபட்டு தவம் மேற்கொண்ட போதுதான் சுவாமி சிவன் ரிஷபாரூடரா இந்த கஷேத்திரத்துல காட்சி கொடுக்கிறார். அரியலால் தேவி இல்லே ஐயன் ஐயனாருக்கே. இங்க அம்பாள் ஹரியினுடைய அம்சமா இருக்கா. அதனால இந்த கஷேத்திரத்துல திருமால் கோவில் இல்லை அப்படிங்கிறது. சகோதரர் அம்சமா இருக்கா. இந்த ஸ்தலத்து அம்பாள் அறம்பளர்த்த நாயகி, தர்ம சம்வர்தினி, திரிபுர சுந்தரி, தர்மாம்பிகை அப்படின்லாம் பேர் உண்டு. அம்பிகையின் இடத்துல இறைவன் 2 நாள் நெல்லை அளந்து கொடுத்து உலக மக்களுடைய பசியை போக்குன்னு சொல்ல அம்பிகை மனமு வந்து 32 வகையான அறங்களை குறைவின்றி பண்றா. அதனாலதான் அவளுக்கு தர்ம சம்வர்தினி அப்படின்னு பேரு. இருந்த 4 கரங்களோடையும் கருணை பொங்கும் விழிகளோடையும் எல்லாரையும் காத்து நிக்கிறா. இப்படி நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்புர் ஜோதியே. திருவையாறு கஷேத்திரத்தை தவறாமல் தரிசனம் பண்ணுவோம். பிராப்தம் இருந்தாதான் கிடைக்கும். இத்தனை இந்த சரித்திரத்தை இந்த கோவில கேட்கணும்னு நமக்கு பிராப்தம் வந்தா பார்க்கணுங்கிற பிராப்தமும் பகவான் நமக்கு வழிவகுத்து கொடுப்பாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்த வாரம் அடுத்த கோவில்.